கிராமத்திலே வசிக்கக்கூடிய பண்டியம்மாயிடம் வெளியூரை சேர்ந்தக்கூடிய தேவியாகப்பட்ட மகமாயி வந்து அடைக்கலம் கேட்கும் போது, அக்கா என்னுடைய ஆளை இடிந்து விழுந்து விட்டது, எனக்கு அடைக்கலம் வேண்டும், எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுன்னு கேட்டாலாம். அம்மா நீ தின்ன ஓரம் தானா வந்து அடி அமர்வாயே தங்கையா, தின்ன ஓரமா கொஞ்ச நேரத்துல உக்காந்துரு, மழை நின்ன பிறகு நீ வேற இடம் சென்று இந்த ஊர் பண்டியம்மா சொல்ல. எங்க அம்மா அந்த தின்ன ஓரம் என்ன பண்ணாலாம், நான் வந்து நல்ல அம்மா நான் வந்து வந்தா அந்த எழுப்பில்ல காரியம்மா வந்து நல்ல அம்மா வந்து வந்தா அந்த எழுப்பில்ல காரியம்மா அம்மா அங்க மின்னாலும் அடித்தீரவே அடமழை வீசீரவே மின்னாலும் அடித்தீரவே அடமழை வீசீரவே மழையா நல்ல அம்மா வெள்ளம் ஓட அந்த வித்தையால் அம்மாவ உள்ள வந்தா மழையா நல்ல அம்மா வெள்ளம் ஓட வித்தையால் அம்மாவ உள்ள வந்தா. அப்படி மழையா வெள்ளம் ஓட வித்தை உள்ள வந்த நேரத்திலே என்ன நடந்தது அந்த இடத்துல, அடியே பெண்ணே இது எனக்கு சொந்தமாகப்பட்ட அந்த ஆலயம் ஆகிவிட்டது, நீ உடனடியாக உள்ள இருந்து நீ எந்த வெளியூருக்கு நீ செல்லணும், இந்த ஊர் பண்டி அம்மாவை அந்த மகமாழி வழி திருத்தி விடுறாளாம். உடனடியாக வந்த பிடாரி இந்த ஊர் பிடாரியை விரட்டின கதை தான் இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம். உடனடியாக வந்த பிடாரி இந்த ஊர் பிடாரி விரட்டி எங்க அம்மா அழுது புலம்பி அந்த ஆலயத்தை விட்டு அண்ணா நாடா பின்னல் சாட அண்ணா நாடா பின்னல் சாட அந்த பின்னல் சாட அவ அழுது நல்ல அம்மா புலம்பி நாள அவன் நடந்தாளா நடியேறி தேடி எல்மா அழுது நல்ல அம்மா புலம்பி அவன் நடந்தாளா நடியேறி தேடி. அப்படி அழுது புலம்பி எங்க அம்மா நடிகேறியை தேடி சென்ற நேரத்திலே உடனடியாக அந்த வெயில் நேரத்தில் பிள்ளைங்க தத்தல போடுறது 7 குழந்தை பண்டியம்மாவுக்கு எங்க போறது ஏத போறதுன்னு தெரியாத பசிக்கு என்ன பண்றாளாம், கழனி நல்ல வயலை நீல கழனி நல்ல வயலை நீல அவன் நெல்லாத தானூரிவி கழனி நல்ல வயலி நீல தானூரிவி அவ புத்தி நல்ல அம்மா வெளியிடித்து அம்மா வெளியிடித்து அந்த குழந்தைக்கு அம்மாவை பசி தீத்தா குழந்தைக்கு அம்மாவை பசி தீத்தா. அப்படி புத்தி நல்ல அவளிடித்து குழந்தை பசி தீத்து எங்க அம்மா பண்டி அம்மா நடந்து போய் நடிகேரியில ஸ்ரீபெரும்புதூர் நடிகேரியில உக்காண்டாளா. எங்க நடிகேரியில பதிர்ந்துட்டா. அப்படி பதிர்ந்த மகமாயி அடமழை பொழிந்து ஆத்தாவுடைய கழுத்தாலும் வெள்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாளாம், தட்டுவாளான கதுவே தட்டுவாளான கதுவே அந்த தாயாரம் வேலையில தட்டுவாளான கதுவே அந்த தாயாரம் வேலையில அவ தட்டுவாளான கதுவே தாயாரம் வேலையில அம்மா தட்டுவாளான கதுவே அந்த தாயாரம் வேலையில அந்த பிள்ளை எல்லாம் முழுகுதுன்னு அந்த பிள்ளை எல்லாம் முழுகுதுன்னு அந்த காவலாளி குரல் கொடுப்பா பிள்ளையெல்லாம் முழுகுதுன்னு அந்த காவலாளி குரல் கொடுப்பா அந்த காவலாளி குரல் கொடுப்பா அவ கரைய தன் உடைப்பா காவலாளி குரல் கொடுப்பா கரைய தன் உடைப்பா. அப்படி மகமாயி காவலாளி குரல் கொடுத்து கரையை உடைக்க போறான்ட்டு உடனடியாக அம்மாவுக்கு சாந்தமா நிறைத்துக்காக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பட்டடை அனைத்து வைத்து அந்த கங்கையில விடுறாங்க. அப்படியா கொண்ட மகமாயி சரித்திர புராணம் மகா பெரிய புராணமாக ஸ்ரீபெரும்புதூர்ல அமர்ந்திருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட மகமாயி எப்படி வருகிறா, அம்மா நீ ஊர் கூடி பண்டி அம்மா பொங்கலிட பொங்கலிட அம்மா இந்த உத்தமியால் பண்டி அம்மா ஓடி வர பண்டியம்மா பொங்கலிட இந்த நழகியா பண்டியம்மா ஓடி வர நாடு குடி அம்மா பொங்கலிட இந்த அழகியா பண்டியம்மா ஓடி வர அம்மா அவனுக்கு அறிவோ
காப்பு கட்டி காப்பு கட்டி நாங்க ஆடுதம்மா தாயே அந்த பால் கூடங்க காப்பு நல்ல அம்மா காப்பு கட்டி பண்டி அம்மா அம்மா தாயார பால் கூடங்கள் அம்மா உனக்கு 5 நாள் அம்மா உனக்கு உற்சவம்மா தாயே தாயே அவ அழகு தேரு பண்டி அம்மா ஏறுவாளா 5 நாள் உற்சவமா தாயே அழகு தேரு அம்மா ஏறுவானா அம்மா நீ ஆசை வச்ச பண்டி அம்மா பூமூடிமே நீ அன்பு வச்சு பண்டி அம்மா வந்திடம்மா